உரிமம் பெறாத பட்டாசு ஆலைகளுக்கு ரசாயன பொருட்கள் எப்படி கிடைக்கிறது என அறிக்கை தாக்கல் செய்யுமாறு உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது. விருதுநகர் மாவட்டத்தில் நிகழ்ந்த 2 பட்டாசு விபத்துகள் தொடர்பாக முன்ஜாமீன் மற்றும் ஜாமீன் கோரிய மனுக்கள் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் விசாரணைக்கு வந்தது. ஆமத்தூர், தாயில்பட்டி ஆகிய 2 கிராமங்களில் விஏஓக்கள் போலீசாருக்கு தெரியாமல் உரிமம் இல்லாத பட்டாசு ஆலைகள் இயக்கியது அதிர்ச்சி அளிப்பதாக நீதிபதிகள் தெரிவித்தனர். சட்டவிரோத பட்டாசு ஆலைகளில் பயன்படுத்தப்படும் ரசாயனங்கள், வெடிமருந்துகள் தவறான வழிகளிலும் பயன்படுத்தப்படலாம் என்றும் நீதிபதிகள் அதிருப்தி தெரிவித்தனர். மேலும் உரிமம் பெறாத பட்டாசு ஆலைகளுக்கு ரசாயன பொருட்கள் எப்படி கிடைக்கிறது என்றும், மேற்கண்ட 2 கிராமங்களின் விஏஓக்கள் கிராமங்களில்தான் வசிக்கின்றனரா என்பதை கண்டுபிடிக்க வேண்டும் என்றும் விசாரணை அதிகாரிக்கு நீதிபதிகள் உத்தரவிட்டுள்ளனர். மேலும் வழக்கின் சூழ்நிலையை கருதி மனுதாரர்களுக்கு ஜூன் 7 வரை இடைக்கால ஜாமீன் மற்றும் முன்ஜாமீன் வழங்கி நீதிபதிகள் உத்தரவிட்டிருக்கின்றனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.